Good morning students. 10th standard social science public exam question paper இப்போ 2025 அந்த இயருடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இங்கே இந்த கொஸ்டின் பேப்பர் இதுதான் கொஸ்டின் பேப்பர். ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறதுக்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் நீங்கள் எழுதணும். அது மட்டும் இல்லை, பேஜ் 1, பேஜ் 3, பேஜ் 5, பேஜ் 7 இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் உள்ளார நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே ரைட் சைடில் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு பேஜ், இதில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இருந்தோன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி எமர்ஜ்ட் அஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஈஸ்ட் ஏஷியா டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 19th century. அதாவது 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஜப்பான். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது? இங்கிலீஷில் வித் ஹூம் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லேட்டரன் ட்ரீட்டி சைன்டு பை இத்தாலி. அதாவது இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கை செய்து கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் போப். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், when was நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் யுனைடெட்? அதாவது வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1976. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம். அசஷனில் ஜோதிபா பூலே ஓப்பன்ட் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். ரீசனில் ஜோதிபா பூலே அப்போஸ்டு சைல்டு மேரேஜ் அண்டு சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். இதோடைய ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வரணும். அசஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் நாட் ஆப்ட் டு த அசஷன் அப்படின்றது வரணும். ஆனால் உங்களுக்கு ஆன்சர் கவர்மெண்ட் கொடுத்த கீ ஆன்சரில் மாறி இருக்குது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், அசஷன் 4th ஆப்ஷனுடைய ஆன்சர் அசஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் ஆப்ட் டு த அசஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குன்ட்டு இதில் நாட்டுன்றதை விட்டுட்டாங்க. அதனால் இந்த ஆன்சர் எதுனாலும் மார்க் போட சொல்லிட்டாங்க. அது கரெக்டான ஆன்சர் எதுனாலும் மார்க்கு. ஆக மொத்தம் இதுக்கு கிரேஸ் மார்க் போட சொல்லிட்டாங்க. அதனால் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு ஒரு மார்க்கு ஃப்ரீ அவங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த கான்டெக்ஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்டு? அதாவது என்னென்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் முண்டா ரிபிலியன். ஆன்சர் முண்டா ரிபிலியன். நெக்ஸ்ட்டு, கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்டு அஸ். அதாவது இந்தியாவில் எந்த மாதிரியான காலநிலை நிலவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஆன்சர் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். நெக்ஸ்ட்டு, டேஷ் இஸ் எ கேஷ் கிராப். அதாவது வாணிப பயிர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா காட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின் பாருங்கள். த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமிஷன்டு இன். அதாவது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. ஆன்சர் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின் பாருங்கள். இதில் the scientific study of different aspects of population is called. ஆன்சர் அதாவது மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டெமோகிராஃபி. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ் மில்லட்ஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் நாட் பொசஸஸ் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? அதாவது எந்த மாநிலத்தில்
ஈரவை சட்டமன்றம் இல்லைன்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேபிட்டல் லெட்டரில் ஓபிஇசினா ஒப்பேக்குன்னு அர்த்தம். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an organization of petroleum exporting countries. இதான் இதனுடைய ஆன்சர். அதாவது ஓன்றது ஆர்கனைசேஷன், பீனா பெட்ரோலியம், ஈனா எக்ஸ்போர்ட்டிங், சீனா கண்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th கொஸ்டினில் in dash approach the value added by each intermediate good is summed to estimate the value of the final good. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பு எப்படி கணக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை. தமிழில் மதிப்பு கூட்டு முறை, இங்கிலீஷில் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச். இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா சைன்டு த டங்கல் ப்ரொபோசல். அதாவது இந்தியா டங்கல் திட்டத்தில் எப்போ கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் வந்து 1994. ஆன்சர் வந்து 1994. இது வந்து 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. இதில் அதுக்கு அடுத்தது வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு தான். இந்த 2 மார்க்கெல்லாம் புக் பேக்கு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மாறி இருக்குது. எந்த கொஸ்டின் உங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 28th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் குறித்து நீவீர் அறிவது யாது. அதாவது வாட் டு யூ நோ அபவுட் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இது வந்து புக்கு உள்ளார ஆன்சர் இருக்குது, புக் பேக் கொஸ்டின் இல்லை இது. ஆனால் இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதனுடைய கீ ஆன்சர். இதில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். இது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற கீ ஆன்சர். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் 16 ஜனவரி 2016 ஸ்டார்ட் பண்ணதுன்னு இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை வந்து ஆரம்பித்தது எதுனா இந்திய கவர்மெண்ட்டுன்றாங்க. த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் விச் இஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னென்னா முக்கியமாக மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய வளத்தை உருவாக்குறது அண்ட் வெல்த் கிரியேஷன் அப்படின்றதான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட மார்க் உங்களுக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினில் இதில் fill in the blanks. filling the blanksல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட். கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கயத்தாறு. கயத்தார் இந்த இடத்துல தான் தூக்கிலிடப்படுறாங்க. அடுத்தது காந்தி ரிகார்டட் டேஷ் அஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு. அதாவது காந்தியினுடைய பொலிட்டிக்கல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிறேன் நான், கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே ஃபுல்லாக தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் தமிழ்நாடு இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். அதாவது தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி டார். நீல்கிரி டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் fundamental duties have been given to the citizen of India under article. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் அடிப்படை கடமைகள் எந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51A. ஆன்சர் வந்து 51Aன்றது எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்டரி செக்டார் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ். அதாவது செகண்டரி செக்டாருக்கு இன்னொரு பேர் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்.
இன்னொரு பேர் இண்டஸ்ட்ரியல் செக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டைம்லைனில் ட்ரா எ டைம்லைன் ஃபார் த ஃபாலோயிங். ரைட் எனி 5 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பிட்வீன் 1910 அண்ட் 1940. அதாவது டைம்லைன் கேட்டிருக்காங்க எதுலேருந்து 1910லேருந்து 1940. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்ட்டு. அப்போ இந்தியனுடைய நிகழ்வுகளை மேக்ஸிமம் நீங்கள் எழுதணும். இதனுடைய ஆன்சர் கீ இப்போ நான் காட்டுறேன். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது இதில் பாருங்கள். இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அதாவது 1910லேருந்து 1940 வரலையும் எதெல்லாம் அதில் கேட்டிருக்காங்களோ நீங்கள் எழுதலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அதில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணதால் நீங்கள் அதை எழுதலாம். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈவெண்ட்ஸு, ஹோம் ரூல் லீகு, லக்னோ பேக்டு, சேம்பரன் சத்தியாகிரகா, 1918 பார்த்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகா, எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் 1919 ரவுலட் ஆக்டு, ஜாலியன் வாலாபாக் மெசேக்கர், 1920 கிலாஃபட் மூமெண்ட்டு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, 1922 சௌரி சௌரா இன்சிடெண்ட்டு, 1923 த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி, 1927 த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன், 1928 மோட்டிலால் நேரு ரிப்போர்ட்டு, 1929 த லாகூர் காங்கிரஸ் செஷன், த கிரேட் டிப்ரெஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1930 சால்ட் சத்தியாகிரகா அண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸு. சால்ட் சத்தியாகிரகாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸில் இங்கிலாண்டில் லண்டனில் நடக்குது. இது எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்டு ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ். இது எழுதுறது ரொம்ப ஈஸின்றதுக்காக இதில் எழுதலாமானா ஏன் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்போல்லாம் இந்தியாவுடைய நிகழ்வுகள் அதாவது இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு காந்தி, அம்பேத்கர் இவங்கெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணதால் அதில் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸில் வரும். அதனால் தாராளமாக நீங்கள் இதை எழுதலாம். ஸோ இதில் என்னெல்லாம் எழுதலான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதெல்லாம் எழுதலாம், மற்றதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், ரஷ்யன் ரெவல்யூஷன், 1917 அதெல்லாம் எழுதக்கூடாது. இதில் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதால அதை எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் என்னென்ன பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு 2 சைடுமே நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம். இங்கே பசிபிக் ஓஷன் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே எழுதலாம். 2 பக்கத்துலேயும் நீங்கள் எழுதினா தப்பில்லை. நெக்ஸ்ட்டு ஜப்பான் கேட்டிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், அதனால் இதை மென்ஷன் பண்ணணும். இது ஜப்பான். நெக்ஸ்ட்டு செர்பியா கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், செர்பியா எந்த பிளேஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்டாலி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் என்னது செர்பியா. நெக்ஸ்ட்டு இட்டாலி ஒரு வால் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸ் கேட்டிருக்காங்க இட்டாலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, இங்கே டாட்டாக இருக்குது பாருங்கள், இந்த இடம் தான் என்னது ஃப்ரான்ஸு. இங்கே நோட் பண்ணிடக்கூடாது, இது ஸ்பெயின், இது ஃப்ரான்ஸ், அது பக்கத்தில் வர்றது ஜெர்மனி. ஓகே, ஸோ இதுதான் வேர்ல்டு மேப்பில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் என்னென்ன பிளேசஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் பிளேஸ். எந்த இடத்துலலாம் கிடைக்குதுன்னா இங்கே பாருங்கள், மும்பை ஹை இருக்கு இல்லையா, இதுதான் மெயினானது. இங்கே எழுதலாம். குஜராத் இங்கே எழுதலாம். அதுக்கப்புறம் தார் டெசர்ட் ராஜஸ்தான் இங்கே எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் பகுதி இந்த இடத்துல எழுதலாம். அருணாச்சல பிரதேஷ் இங்கே எழுதலாம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் அதுக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் இடத்துல தான் காட்டன் க்ரோயிங் ஏரியாவும் இருக்குது. பிளாக் சாயிலில் தான் காட்டனும் அதிகமாக விளையும். அப்போ காட்டன்னா இந்த இடம் தான், பிளாக் சாயிலில் இந்த இடம். காட்டனும் கேட்டாங்கனாலும் இந்த இடம் தான் வரும். டெக்கான் பிளாட்டியூ கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பு போட்டு டெக்கான் பிளாட்டியூன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள், இதில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நிறைய இடத்துல இருக்குது. ஏதாவது ஒரு இடம் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். என்னென்ன இடம்லாம் இருக்குது, இந்த பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்னையில் இருக்குது, நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது, இதையும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது, அங்கேயும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, இங்கே எழுதலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னா பயோஸ்பியர்னால் இங்கேருந்தும் இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பன்னா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கங்கா கேட்டிருக்காங்க, ரிவர் கங்கா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுது, இதுதான் ரிவர் கங்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே எழுதணும்னா இது உள்ளார இங்கே நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கேருந்து கீழே வரலையும் வெஸ்டர்ன் காட்ஸு மென்ஷன் பண்ணணும். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸுன்றது எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்டூர் டேம் இந்த இடம் தான் மேட்டூர் டேம். ஸோ இதுதான் இந்தியா மேப்பில் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதை அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மேப்பு, இந்தியா மேப்பு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மேப்பில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா புலிகேட் லேக்கு கேட்டிருக்காங்க. இந்த புலிகேட் லேக்கு பார்த்திங்கன்னா ஆந்திராவும் தமிழ்நாடும் ஜாயின் பண்ணுற அந்த இடம் தான் புலிகேட் லேக்கு. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட், ஏர்போர்ட்னால் இங்கே இருக்க சென்னையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுகர் கேன் க்ரோயிங் ஏரியா, இந்த காஞ்சிபுரம்லாம் சுகர் கேன் க்ரோயிங் ஏரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல் மைனிங் ஏரியா நெய்வேலியில் இருக்குது, அது கேட்டிருக்காங்க. காவேரி எங்கேருந்து எங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு வரைஞ்சி, ஸோ இதுதான் காவேரி. நீல்கிரி இங்கே இருக்குது, நீல்கிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஏர்போர்ட்டில் திருச்சியும் நீங்கள் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பாயிண்ட் கேலிமர் வைல்டு சாங்சுவரி, இதுதான் பாயிண்ட் கேலிமர் வைல்டு சாங்சுவரி. நெக்ஸ்ட்டு மதுரையிலையும் ஏர்போர்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுகர் கேன் இங்கேயும் விளையுது. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன். ஸோ இதுதான் தமிழ்நாடு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேராக போங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.